நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2023 வருடத்திலேருந்து 2026 வருடம் வரைக்கும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நவகிரகங்கள்லேயே மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். சனி பகவானுக்கு ஒரு கால் லேசாக ஊனம் அப்படிங்கிறதால அவரை மந்தன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மந்தனாக இருக்கிறதால தான் 2.5 வருடம் எடுத்துக்கிறாரு ஒரு கிரகத்திலேருந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு. அதேமாரி பார்த்திங்கன்னா சனி பகவானை மாதிரி கொடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது. ஆனால் சமூகத்தில் சனி பகவான் கெடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையோட மேடு பள்ளத்தை காட்டக்கூடியவர் தான் சனி பகவான். உங்களை நெறிப்படுத்தி வாழ வைக்கக்கூடிய நீதிகாரகன் தான் சனி பகவான். இந்த சனி பகவான் தப்பான ஒரு இடத்துல போய் உட்காந்துருந்தாலும் கூட நீதி நெறி தவறாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சனி பகவானே வாரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளாக இருக்காரு. அப்படிப்பட்ட சனி பகவான் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மகர ராசியிலேருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகிறாரு, இந்த சனி பயிற்சியால் உங்களோட ராசிக்கு உங்களோட எதிர்பார்ப்புகள் நடக்குமா, வேலை கிடைக்குமா, குடும்பம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், திருமணம் நடக்குமா, காதல் கை கூடுமா அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அது எல்லாம் நிறைவேறுமா, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சனி பயிற்சியை எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஒரு விதமான பயத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா அது மீனராசிக்காரர்கள் தான். ஏன்னா சனி பகவான் உங்களோட ராசிக்கு 12வது வீடு விரயஸ்தானத்துக்கு ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அதாவது 7.5 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு தொடங்குது. ஐயோ 7.5 சனி தொடங்கிருச்சா, இன்னும் 7.5 வருஷத்துக்கு நாம் என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே அப்படிங்கிற ஒரு விதமான பயத்தோடு தான் இப்போ நீங்கள் இருப்பீங்க. சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானம் 11வது வீட்டில் ஆட்சி பெற்று உட்காந்து 20/12/2023 அன்னைக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வராரு. ராசிக்கு லாபாதிபதியும் அவர் தான், விரையாதிபதியும் அவர் தான். அவர் விரயத்தில் உட்கார்றாரு. 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. இந்த 7.5 சனி அப்படிங்கிறத பார்த்து நம்ம பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அது முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி அப்படிம்பாங்க. அதாவது இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு 2.5 வருஷம், 12 ராசிக்கு 30 வருஷம் ஆகிப்போம். அப்போ உங்களுக்கு 30 வயசுக்கு கீழே இருந்தது அப்படின்னா முதல் சுற்று. சில பேருக்கு பிறக்கும் போதே 7.5 சனியில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நடுவில் நிற்கும். இப்போ 30 வயதை கடந்தவர்களுக்கு 2வது சுற்று பொங்கு சனி, அப்புறம் 60 வயதை கடந்தவர்களுக்கு தான் மரண சனி அப்படிங்கிறது. அதே மாதிரி 30 வயதை கடந்தவர்கள் தான் பெரும்பாலும் ராசி பலன் அப்படிங்கிறதே பார்ப்போம். ஏன்னா 30 வயசுக்கு கீழே இருக்கும்போது பெரும்பாலும் திருமணம் ஆகாதவர்கள் இருக்காங்க, அவங்க பெற்றோர்களோடு இருப்பாங்க. அப்படிங்கும்போது இதை நாம் பொங்கு சனியாகவே பார்த்துடலாம். 30 வயதை மேற்பட்டவர்கள் தான் ஜாதகம் அப்படிங்கிறதே பெருசாக பார்ப்பாங்க. 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க அப்படியே ஒரு பெற்றோரோட அரவணைப்பு, அப்போ தான் திருமண வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கோம், பெரிய கஷ்டம் வந்திருக்காது, அது வரைக்கும் பெருசாக ஜாதகம் இறை நம்பிக்கை அப்படிங்கிறது உள்ளெல்லாம் வரவே மாட்டாங்க. சரி, இப்போ இந்த சனி பகவான் விரயஸ்தானத்துக்கு வந்த பிறகு என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய விரய செலவுகள் அப்படிங்கிறது கொடுப்பாரு. அதாவது 2வது சுற்றா இருக்குது, 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு சுப செலவுகள் அப்படிங்கிறது நிறையா நடக்கும். 7.5 சனி தானேன்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. காசு பணம் 10 ரூபா கையில் வச்சிக்க முடியாது, அவ்வளோதான். ஒரு 5000 ரூபாய் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா 5000 ரூபாய்க்கு செலவு காத்துக்கிட்டு இருக்கோம். 10,000 ரூபா எடுத்துகிட்டு போனீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு செலவு காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். அதேமாதிரி பிள்ளைப்பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளைப்பேர் கிடைக்கும், வீடு கட்டலாம், வாகனம் வாங்கலாம். வாழ்க்கையில் என்னென்னலாம் லட்சியம் அப்படின்னு வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே இந்த 7.5 சனி காலகட்டத்தில் தான் அடைய முடியும். எல்லாரும் சொந்த வீடு கட்டினவர்கள் பெரும்பாலும் 7.5 சனி காலகட்டத்தில் கட்டினவர்களாக தான் இருப்பாங்க. அப்போ இந்த விரய சனி அப்படிங்கிறது வரும்போது சுப விரய செலவுகளை அள்ளி கொடுத்துரும். விரயஸ்தானத்துக்கும் அதிபதி, லாபஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் தான் 12க்கு வந்திருக்காரு. அப்படிங்கிறப்ப சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது பெரும்பாலும் அமைஞ்சிரும். ராசி அதிபதி குரு பகவானுக்கு சனி பகவான் நட்பு கிரகம் கிடையாது, பகை கிரகம் தான். ஆனாலும் கூட விரயத்தில் இருக்கும்போது சுப விரய செலவுகள் கொடுப்பாரு, பயப்பட வேண்டியதில்லை. அதோட கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறதும் இருக்கும். என்ன மாதிரி கெடுபலன்கள் வருமா ஜோசியர் அப்படின்னா வராமலாம் இருக்காது. அதுக்காக நீங்கள் ஆகா ஓஹோ அப்படின்னு மட்டும்லாம் சொல்லிட்டு போயிட முடியாது. முதல்ல 7.5 சனி வரும்போது இந்த விரய சனி காலகட்டத்தில் காசு பணம் இல்லாமல் அடிச்சிடுவார். நம்ம 10 ரூபா கடனில் தான் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத கடன் வாங்குறத தவிர்த்திடணும். கடன் வாங்கியே ஆகணும், உன் ஜாதகத்துக்கு இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே 2 லட்சம் 3 லட்சம் கடன் இருந்து தான் ஆகணுங்கிற விதியை எழுதி வச்சுருக்கும்போது
அந்த கடனை ஒரு வீட்டில் முதலீடாக போடலாம், ஒரு ஃப்ளாட்டில் முதலீடாக போடலாம், மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம். இதுக்கு நீங்கள் கடன் வச்சுக்கலாம். ஒரு நகையை கொண்டு போய் பேங்கில் வச்சுக்கலாம். யாருக்கிட்டையும் வட்டி வாசிக்கு வாங்க வேண்டியதில்லை. இந்த வகையில் கடனை நாமளே உருவாக்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த விரய சனி அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும். அப்போ புது முயற்சி அப்படிங்கிறது எடுக்கலாமா அசோசியேட்னா எடுக்கக்கூடாது. எடுக்கலாம், ஆனால் முதல் போடாமல் எடுக்கிறதுனா எடுத்துங்க. என்கிட்ட ஒரு 50,000 இருக்குது, அதை வச்சு ஒன்று ஆரம்பிக்க போகிறேன்னா ஆரம்பிச்சிக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம பணம் தான், போனாலும் வந்தாலும் நம்மளோட போச்சுன்னு துணிச்சலாக இறங்கிடலாம். இந்த ஒருத்தண்ட கடன் வாங்கி கொண்டு போய் ஒரு தொழிலில் முதலீடு போடுறது, இல்லை வட்டி வாசிக்கு வாங்கி போடுறது, ஒரு லோன் போட்டு போடுறது, இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. கையில் இருக்கிறத வச்சு முதலீடாக போட்டு சிறுக 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 பெருக்க பார்க்கணும். அதேமாதிரி இந்த விரேசனி காலகட்டத்தில் உழைப்புக்கு சனி பகவான் பலன் கொடுப்பாரு. நீங்கள் உழைக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான பலன் அப்படிங்கிறத கொடுத்துருவாரு. அதோட சனி பகவானோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2, 6, 9 இந்த 3 வீட்லேயும் விழுவுது. 2ஆம் இடத்துல சனி பார்வை விழுவுது அப்படிங்கிறதால தனவரத்து அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்குறதுக்கு வழி பிறக்கும். இது இந்த தனஸ்தானத்தில் சனியோட பார்வை விழுவுறதால தனம், வாக்கு, குடும்பம் இது 3மே நல்லா விருத்தி ஆகும். அப்போ 6வது வீட்டில் சனி பார்வை விழுவுது அப்படிங்கிறதால ருணரோக சத்துருஸ்தானம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். அதாவது எதிரிகள் பலமிழந்து போவாங்க. கடன் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அதை அப்படியே வச்சுக்கிறது தான் நல்லது. சுயஜாதகத்தில் சனி பலம் இழந்தவங்க இந்த பார்வையால் கடங்காரனாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதையும் மறந்துடக்கூடாது. அதோட உடம்பு விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. வரும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் 500,000 செலவு பண்ணும், சரியாக போயிடும். அதனால் நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் சனி அச்சத்தை கொடுப்பாரு. ராத்திரியில் படுத்தா தூக்கம் வராது. ஏதாவது லேசாக அப்படியே நெஞ்சு பக்கம் வலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ஏதோ பெருசாக ஆகிடுமோ அப்படிங்கிற மன உளைச்சல் அப்படிங்கிறத கொடுப்பாரு. பெருசாக அதுக்கு ஆட்படாமல் கொஞ்சம் யோகா தியானம் செஞ்சு நேர்மறை சக்திகளை பெருக்கிக்கோங்க. சனியோட பார்வை 9வது வீட்டில் விழுவுது அப்படிங்கிறதால பெற்றோர் வழியில் சண்டை சச்சரவு வரும். பெற்றோரோட சண்டை போட்டுக்கிறது, அம்மாவோட சண்டை போடுறது, அப்பாவோட சண்டை போடுறது, நீ நல்லா இருக்க சொத்தை பிரித்து கொடுக்க மாட்டேங்கிற, வச்சுக்கிட்டு திங்கிற அப்படின்னு சொல்லி அவங்களோட போய் சண்டை போடுறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். கூடுமான வரைக்கும் பெற்றோர்கள்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. அதுதான் சனி பகவானுக்கே பிடிக்கும். ஏன்னா சனி பகவானுக்கு அவரோட தந்தையான சூரிய பகவானோட பகை. அதனால் இந்த பகை பாராட்டுறவங்கள அவருக்கு ஆவாது. கொஞ்சம் இணக்கமாக இருக்கவங்கள தான் பிடிக்கும். அவரும் அவங்களோட அப்பாவோட இணக்கமோடு இருக்கணும்னு நினச்சி பிரிஞ்சு வந்தவர் தான். அதனால் கூடுமான வரைக்கும் பெற்றோரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அதுமாரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுல கடுசாக இருக்கும். கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு தான் வேலை பார்க்கணும். ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் மானரோசம் கௌரவம் பார்த்துக்கிட்டே ஒரு மேனேஜர் ஒரு வார்த்தை பேசிட்டான், கூட உள்ளவன் ஒரு வார்த்தை பேசிட்டான் அப்படின்னு வேலையை விட்டுறாதீங்க. திரும்ப வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பாகி போவோம். 4 பேர் பேச ஆரம்பிச்சிடுவோம், அவங்க பாரு தண்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கு ஒரு வேலைக்கும் போகலன்னு. அந்த ஏச்சிக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டியதில்லை. அதுக்கு ஆஃபீஸ்லேயே பேச்சு வாங்கிட்டு போயிடலாம். கூடுமான வரைக்கும் வேறொரு வேலை கிடச்சி அதில் உட்கார்ற வரைக்கும் இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அதோட இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். அவர் மேலே சனியோட பார்வையும் விழுவுது. அப்போ ஏப்ரல் மாதம் வரைக்கும் பெருசாக இந்த 7.5 சனியோட பாதிப்பு அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அது பாட்டுக்காக ஓடிடும். என்னடா 7.5 சனி தொடங்கினா கஷ்டம்னாங்க, இப்போ தான் கொஞ்சம் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த டிசம்பர் 20லேருந்து ஏப்ரல் இது வரைக்கும் ஒரு காலம் அப்படிங்கிறது நல்லபடியாக ஓடி போகும். நீங்களே ஆச்சரியப்பட்டுருங்க, என்னடா 7.5ன்னா கஷ்டமாக இருக்குன்னாங்க, இந்த 7.5 வந்த பிறகு தான் நான் நல்லா இருக்கேன்னு. இந்த ஏப்ரலுக்கு பிறகு தான் சனி கொஞ்சம் குணத்தை காட்டுவார். ஏன்னா குரு அப்போ பயிற்சியாகி 3க்கு போயிடுவார். உங்களோட ராசியாதிபதி பகை வீடான சுக்கிர பகவானோட வீட்டில் போய் உட்காந்துருவார். அப்போ அவராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ சனி தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிப்பார். கவனமாக இருந்துக்கணும். அதுமாரி காசு பணம் வந்ததுன்னா 10 ரூபா எதையா முதலீடு போட்டு வச்சிங்க, கையில் வச்சுருந்தா செலவாகி போவோம். செவ்வாய் சாரத்தில் சனி பகவான் 20/12/2023 21/2/2024 வரைக்கும் இருப்பார். கொஞ்சம் சகோதர சச்சரவுகள்லாம் அகன்று பாக பிரிவினைகள் செஞ்சுக்கலாம். பெற்றோர் வகையில் கொஞ்சம் லேசாக ஆதரவு எட்டி பார்க்கும் இந்த நேரத்தில். அதுமாரி 22/2/2024 14/3/2025 வரைக்கும் தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிடும். ஏதோ சனி பகவான் 7.5ல் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு தொழிலை அமைச்சு கொடுத்துருவாரு. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ குருசாரத்தில் அவர் போகிறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகுது. 2025 மார்ச்சில் தான் போவாருங்கிறப்ப அதை அதன் பிறகு பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் பெருசாக 7.5 சனியை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. ஏப்ரல் மாதத்துக்குள்ளே கூடுமான வரைக்கும் 10 ரூபா சம்பாதிச்சு எதுலையாவது ஒரு முதலீடாக போட்டு ஒரு நிலத்தையோ ஒரு நகை நட்டையோ வாங்கி வச்சிங்க, அவசரத்துக்கு உதவும். மற்றபடி தினமும் குளித்து முழிவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு குலதெய்வ வழிபாடு செய்யணும். சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு பெருமாள் வழிபாடு செய்யணும். மாலை நேரத்தில் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை மனசார வணங்கணும்.
முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி முழுவிட்டு கருப்பு நிற ஆடைகளை அணிஞ்சிங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இதை செஞ்சுட்டாலே இந்த ஏழரை சனி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.